ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நிஷா வந்து என்ன செஞ்சுருக்கான்னா இப்போ தான் மார்க்கெட்டுக்கு இப்போ தான் போயிட்டு வந்தா. இதில் மார்க்கெட்டில் தானே வாங்கினேன். மார்க்கெட்டில் போய் காடை வாங்கிட்டு வந்திருக்கா. அதுவும் முழு கடையா. காமி பார்ப்போம். காடை குஞ்சு, கவுதாரி குஞ்சு, கோழி குஞ்சு. நல்லா இந்த 65 போடுற மாதிரி இதெல்லாம் போட்டிருக்கா பாருங்க. கோடு கிரேவி. நாலு காடை குஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கா. உங்களுக்கெல்லாம் காடை பிடிக்குமான்னு சொல்லுங்கள். காடை கிரேவி தானே வைக்க போகிறேன். காடை கிரேவி மணக்க வச்சு அந்த சுடுசாதை தள்ளி போட்டு ஆய்வா நல்லா இருக்குது. சுட சாதத்தை போட்டு அந்த காடை கிரேவியை ஊற்றி அந்த காடையை ஒரு பீஸ் எடுத்து வச்சு, ஒரு முழு காடை எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? காடை பிரியாணி ஒரு தடவை போடுவோம். ஒரு நாளைக்கு காடை பிரியாணி செய்வோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செய்வோம். 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காடை. முன்னாடியெல்லாம் 40 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு 40 ரூபா. இப்போ நிறைய பேர் சிக்கன் வாங்குறதுக்கு பதிலாக காடை வாங்குறாங்க. அதே மாதிரி புரட்டாசி மாதம் விலை கம்மியாக தான், விலை அதிகமாக. ஆனால் கறிக்காரங்கெல்லாம் உஷாராயிட்டாங்க. சாப்பிடாதவங்கலாம் இப்போ சாப்பிடுவாங்க. நல்லா கூட வைக்கலாம். இங்கே இருங்க காடை முட்டை. மாசமாக இருக்க கடையை வாங்கிட்டு வந்துட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். நிஷா இன்னைக்கு காடை கிரேவி. ஈட்டிங் சேலஞ்ச் வச்சுக்கலாமா? 4 கடை உனக்கு, 3 கடை இவளுக்கே பத்தாது. ஓகே. தரணீஸுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. கடையை சமைச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுக்கணும். ஆமாம், மணி 12 மணி ஆயிடுச்சு. 12:30க்கு சாப்பாடு விட்டுருவாங்க. அதுக்குள்ளேயும் சமைக்கணும். அரை மணி நேரத்துக்குள்ளே சமைக்கணும். எப்படி சமைக்க வரேன்னு பாருங்கள். ஓகே பாய். பாய்.